ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல் முட்டை குருமா செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம முட்டை குருமாவுக்கு தேவையான முட்டையை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். முட்டை வேகிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் குருமா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்படி தக்காளி அரைச்சி சேர்க்கறதுனால குழம்புக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். இப்படி தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி வதங்கிறதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தனியாத்தூள் மிளகாய் தூள் தனியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதி வரும்போது 1 ஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை வெந்ததும் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபோர்க் வச்சு முட்டை மேலே இப்படி குத்தி விடுங்க. இப்படி குத்தி விட்டிங்கன்னா குழம்பு நல்லா அந்த முட்டைக்குள்ளே இறங்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அவிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து குழம்பு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் தேங்காய் கூட கசகசாக்கு பதிலாக முந்திரி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இன்னும் க்ரீமியாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி டிஷ். 10 நிமிஷத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். குழம்பு கொதிச்சதோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான், சவுத் இண்டியன் முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோடு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோ வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள்.
என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.